பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன். ஜெபம் பண்ண கடவோம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் புதிய காலவேளைக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் கொடுத்திருக்கிற ஜீவன், சுகம், பலன், வாழ்வின் அனைத்து நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் இம்மானுவேலராய் கூட இருந்து எல்லா விதங்களிலும் எங்களை வாழ்வித்து வளப்படுத்தி போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய செட்டைகளின் நிலையிலே வந்தடைக்கிற மாபெரும் கிருபைகளுக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லி கடினங்க பாடுகளை நாங்கள் சந்திக்கிற போதெல்லாம் கர்த்தர் துணையாளராக தேற்றுகிற தெய்வமாய் எங்களை விடுவிக்கிறவராக இருந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய கால வேளையில் ஜூன் மாதம் 2வது வாரத்தில் நன்றியறிதலான இருதயத்தோடு நாங்கள் உடைய சமூகத்திலே காணப்படுகிறோம். இவ்வாராதனையிலே நாங்கள் பங்கு பெறுவதற்குதாக உம்மை ஆராதித்து துதிப்பதற்குதாக எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய பாவங்கள், குறைவுகள், இயலாமைகளை தாழ்மையாய் அறிக்கை செய்கிறோம். எங்களை மன்னித்து உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய நிறைவான ஆசீர்வாதங்களை இவ்வாராதனையிலே பெற்றுக்கொள்ளவும் ஒருமுக சிந்தையோடு நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள், பாடுகிற பாடல்கள் அனைத்தும் ஆசீர்வாதமாயிருக்க நீர் எங்களுக்கு அருள் தந்து தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். துதி, கணம், மகிமை, கீர்த்தி அனைத்து உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமேன். இவ்வாராதனைக்கு ஆர்வமாகவும் ஆண்டவரின் தூய நாமம் ஆட்சூறும்படியாகவும் நாம் யாவரும் எழுதி நின்று பாமாலையன் 23வது பாடல், தொழுவோம் பரனை தூய சிறப்புடன் விழுவோம் அவர் முன் மாட்சி போற்றி என்கின்ற பாடலை பாடுவோம். பாமாலையன் 23வது கீதம், தொழுவோம் பரனை தூய சிறப்புடன்.
பிரியமானவர்களே, நாம் வீடுகளில் இருந்தாலும் அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை உணர்வோம். அடுத்தவர்களோடு பேசிக்கொண்டிராமல், மொபைல் பார்த்து கொண்டிராமல் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பெரியவர்கள், வாலிபர்கள் யாவரும், சிறியவர்கள் யாவரும் அவருடைய சந்நிதியில் முழங்கால் படியிடுவோம். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனை ஒரு மனதோடு ஆராதிப்போம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தர் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் இந்த நேரத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் காணொளியில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேருவோம். நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். நம்முடைய மீறுதல்களை குற்றங்களை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்வோம். யாவரும் சேர்ந்து இந்த பொதுவான பாவ அறிக்கையை ஏறெடுக்க என்னோடு கூட சேர்ந்து ஏறெடுக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இரங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும்
தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவ மோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளை மருள் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து மோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் நித்தியானத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறதவருக்கு பிரியமாய் இருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்தாய் மருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமேன். பர மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடங்களை நாம் படிக்க கேட்போம்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பாடம் யாத்திராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், பக்கம் 71. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பருவமாகிய ஓரைப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடி நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டிச் சேராயாக, உன் காலில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டில் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரன் கூக்குரல் என் சன்னதியிலே வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலை கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார் என்பதை வாசிக்கின்றாக குறிக்கப்பட்ட முதலாம் திருமறை பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அளவில்லாத மகத்துவமுள்ள
ஆண்டவரே, இன்னல் பாவம் செய்யாதபடி எங்களை காத்தருளும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும், எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, நாங்கள் நம்பி இருக்கிறதால் உமது கிருபைகள் மேல் இருப்பதாக. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நாங்கள் கடங்காதபடி செய்யும். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாவது திருமறை பாடம், அது ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 25 வரை. பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 25 வரை. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று கருதுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது ஒரு நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம் படித்தாயிற்று. இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாசத்தின் மூலம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். உடைய ஒரே குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரித்து அவர் உட்பவித்து பிறந்தார். புனிதகாலத்தில் பாடுபட்டு
சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தவத்தில் எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்த்து வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்தாய் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசவையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை திறப்பியும். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரீர் அல்லாமல் எங்களுக்காக யுத்தம் செய்வார் ஒருவரும் இல்லை. பராபரனே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் முதலாம் ஞாயிற்கான சுருக்க ஜெபம். படைப்பு விடுதலைக்காக தவிக்கிறது. வானத்தையும் பூமியும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளையும் படைத்த சர்வ வல்லமை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய மாபெரும் படைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் படைத்த எல்லாவற்றை பயன்படுத்தும் மாபெரும் வாக்கியத்தையும் மிகப்பெரிய பராமரிக்கும் பொறுப்பையும் மனுக்குலமாகி எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உண்மையுள்ள உக்கிரானக்காரர்களாக உம்முடைய படைப்புகளை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் தொடர்ந்து எங்களுக்கு நல்லறிவை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமேன். சமாதானத்துக்காக ஜெபம் செய்வோம். சமாதானத்துக்காரரும் ஏக சிந்தை உருவாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோத வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களின்றும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமேன். தேவ கிருபைக்காக ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினால் நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். குருமாருக்காகவும் சபையாருக்காகவும் ஜெபம் செய்வோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, எங்கள் அத்தியற்றின் மேலும் குருமார் மேலும் அவர் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையில் ஆவி அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தமப்படி நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர் மேல் ஓயாமல் பெய்யச் செய்தலும். கர்த்தாவே, எங்கள் காரியக்கர்த்தரும் மத்தியஸ்தமாய் இயேசு கிறிஸ்துவை உண்டாக இதை கட்டளையிட்டார்களும். ஆமேன். யாவரும் சேர்ந்து நம்முடைய ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். பொதுவான ஸ்தோத்திர ஜெபம். சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரான முதடியார எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருளி செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுகிறதுக்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். விசேஷமாக எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக்கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் அத்தனங்களுக்காகவும் மகிமையடையும் உங்கள் நம்பிக்கையாகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இருளாக இருக்கவும்
எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உண்டாகவும் பரிசுத்தமும் நீதி முழு நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளச் செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வவல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவள் கேட்கல அளிச்சுவேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாரை எங்களுக்கு நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதலைப் நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சாத்தூர் தூய பவுல் திருச்சபையுடைய குடும்பங்களே, காணொளி காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இக்கட்டான காலகட்டங்களிலும் கொடிய கோவிட்-19 என்கின்ற தீவிரமான வைரஸ் தாக்குதலினால் 12 வாரங்களாக திருச்சபையுடைய கதவுகள் உலகம் முழுவதும் மூடப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலே தொடர்ந்து ஆண்டுடைய சமூகத்திலே நாம் மன்றாடி விடுகிறோம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய திருச்சபையும் உலகம் என்கின்ற மிகப்பெரிய திருச்சபையும் விடுவித்து திருச்சபையுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார் என்ற வார்த்தையின்படியாக நம்முடைய பாரங்கள் அனைத்தையும் தேசத்தின் மக்கள் பாவங்களையும் பாரங்களையும் ஆண்டவருடைய சமூகத்திலே தொடர்ந்து இவ்வாறு அதனிலே இறக்கி வைப்போம். ஆண்டவர் நம்மையும் திருச்சபையுடைய மக்களையும் தேசத்தின் மக்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இவ்வாராதனையிலும் 2 மிகப்பெரிய ஜெப குறிப்புகளுக்காக அருமையான குருவானவர்களை அவர்கள் ஜெபிப்பார்கள். இந்த ஜெபத்திலே நாம் இணைந்து ஜெபம் செய்வோம். இப்போதும் நம்மை வெகு அளவில் கொடுமையாக பாதித்து கொண்டிருக்கிற கொரோனாவுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தெய்வமே, எங்கள் மத்தியில் வந்திருக்கின்ற அந்த கொள்ளை நோய்க்காக நாங்கள் உம்முடைய பாதப்படியில் வருகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த வேளையில் இந்த கொள்ளை நோய் முற்றிலுமாய் அழிக்கப்படும்படியாக உம்முடைய பாதத்திலே வருகிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீரே. இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களை தயவுகூர்ந்து மன்னிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த நாட்டில் காணப்படுகின்ற துன்மார்க்கமான எல்லா காரியங்களையும் சுவாமி உம்முடைய கரத்தில் தருகிறோம். உம்முடைய இரத்தத்தால் கழுவுங்க. இப்போதும் கூட சுவாமி ராஜா, எங்கள் மத்தியில் வந்திருக்கின்ற இந்த கொள்ளை நோய்க்காய் உம்முடைய பாதப்படியில் வருகிறோம். முற்றிலுமாய் இந்த கொள்ளை நோயை எங்கள் தேசத்தை விட்டு அப்புறப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கொள்ளை நோய் இல்லாத தேசமாக எங்கள் இந்தியா அறிவிக்கப்பட வேண்டும் சுவாமி. அதற்காக அரசாங்கம் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதித்து கொடுங்க. மக்களும் முழு ஒத்துழைப்பு தரும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். சீக்கிரமாய் இந்த வியாதிக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும்படியாக, சரியான மருந்துகள் கண்டுபிடிக்கும்படியாக அதற்கேற்ற ஞானத்தை எங்கள் விஞ்ஞானிகளுக்கு தாருங்க. முற்றிலுமாய் இந்த கொள்ளை நோய் அழிக்கப்படும்படியாக கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி தருகிறோம். இந்த கொள்ளை நோயால் ஏகப்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன சுவாமி. வருமானம் இல்லாமல் தவிக்கிறார்கள் கர்த்தாவே. இயேசுவே, வெளியே சென்று சரியான முறையில் தொழில் நடத்த முடியாமல் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள் சுவாமி. கர்த்தாவே, இந்த வியாதினால் வந்த அந்த பொருளாதார சீர்குலைவை சரிப்படுத்த வேண்டுமாறு உம்முடைய பாதப்படியில் வருகிறோம். அது மாத்திரமல்ல சுவாமி, எங்கள் நாட்டில் வந்திருக்கின்ற இந்த ஆம்பன் புயல், நிசக்கா புயல், இது மூலமாய் பாதிக்கப்பட்ட ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களுக்காய் உம்முடைய பாதப்படியில் வருகிறோம். இதனால் உயிர் நீத்த அந்த குடும்பங்களுக்கு, தங்களை விட்டு பிரிந்த
பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்காய் கர்த்தாவே உம்முடைய பாதபடியில் வருகிறோம். கர்த்தாவே ஏறத்தாழ 80-85 பேருக்கு மேலே மரித்து விட்டார்கள் என்று நாங்கள் பத்திரிகையிலே வாசித்தோமே சுவாமி. கர்த்தாவே அந்த குடும்பங்களையெல்லாம் ஆறுதல் படுத்துங்க, தேர்தல் படுத்துங்க. இதனால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்கும் ஏற்ற கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயங்கள் மறுபடியும் கர்த்தாவை தலை தூக்கும்படியாக உம்முடைய பாதபடியில் வருகிறோம் சுவாமி. கர்த்தாவே இந்த குடும்பங்களெல்லாம் நீர் ஆசீர்வதித்து தாருங்க. இதனால் பாதிக்கப்பட்ட மீனவர்களை கர்த்தாவே உம்முடைய திருக்கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். அந்த மீன்பிடி தொழிலும் சீர்குலைந்த அந்த தொழிலை கர்த்தாவே நல்ல முறையில் காப்பாற்ற வேண்டுமாறு உம்முடைய திருக்கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அது மாத்திரமல்ல, இப்போது கர்த்தாவே நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதே சுவாமி. பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் வராதபடி, இந்த நிலநடுக்கம் எங்கள் தேசத்திற்கு வராதபடி ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க கர்த்தாவே. இப்போதும் சுவாமி வெட்டுக்கிளிகளால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ராஜஸ்தான், பீகார், பஞ்சாப் இந்த மாநிலங்களுக்காக உம்முடைய பாதபடியில் வருகிறோம். இந்த வெட்டுக்கிளியிலிருந்து முற்றிலும் விடுதலை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி ராஜா. கர்த்தாவே இந்த வெட்டுக்கிளியினால் கர்த்தாவே எந்த பஞ்சமும் வரக்கூடாது சுவாமி. நல்ல முறையில் விவசாயம் தளித்தோங்கும்படியாய் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. வெட்டுக்கிளி முற்றிலுமாய் நீக்கப்படும்படியாய் உடைய சமூகத்தில் வருகிறோம். இப்போதும் கூட எங்கள் தமிழ்நாட்டிலும் கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களில் வெட்டுக்கிளியின் பாதிப்பு அதிகமாக இருக்கிறதாக நாங்கள் படிக்கிறோம் சுவாமி ராஜா. கர்த்தாவே இந்த வெட்டுக்கிளிகள் முற்றிலுமாய் எங்கள் தமிழ்நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் சுவாமி. இதனால் விவசாயம் சீர்குலையக்கூடாது கர்த்தாவே. விவசாயம் தலை தோங்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். கர்த்தாவே இரக்கம் பாராட்டுங்க. எங்களுடைய குற்றங்கள் அக்கிரமங்களை மன்னித்து எங்கள் நாட்டிற்கு, விசேஷமாக எங்கள் தமிழ்நாட்டிற்கு பெரிய செழிப்பை நீர் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இதனால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்கள் எல்லாம் கர்த்தாவே புதுப்பிக்கப்படட்டும் சுவாமி. கர்த்தாவே இதுபோல இந்த நாட்களில் எல்லைகளில் சண்டை பதட்ட நிலைமையை காண்கிறோமே சுவாமி. லடாக் பகுதியில் சீனா இராணுவத்தை நிறுத்தியிருப்பதற்காக கர்த்தாவே உம்முடைய பாதபடியில் வருகிறோம். இதனால் ஏற்பட்ட அந்த சமாதான குலைவு முற்றிலுமாய் மாற்றப்படட்டும் சுவாமி. பேச்சுவார்த்தையின் மூலமாய் தீர்த்து கொள்ளும்படியாய் எந்த போரோ எந்த பதட்டமோ காணப்படாதபடி சுவாமி இயேசுராஜா நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. ஏற்கனவே பொருளாதாரத்தால் வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிற எங்கள் நாட்டில் இப்படி ஒரு போராட்டம் வேண்டாம் சுவாமி, சண்டை வேண்டாம் சுவாமி. எல்லை பகுதியில் சமாதானத்தை தாருங்க கர்த்தாவே. எல்லை முழுவதும் சுவாமி கர்த்தாவே உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும் சுவாமி ராஜா. எந்த ஒரு பிரச்சனையும் வராதபடி, எந்த ஒரு அத்துமீறல்களும் வராதபடி நீர்தாமே எங்கள் தேசத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் அதற்காக நிறுவப்பட்டிருக்கிற இராணுவத்திற்காக உம்முடைய பாதபடியில் வருகிறோம். இராணுவத்திற்கு தேவையான எல்லா பலத்தையும் தாருங்க கர்த்தாவே. இந்திய தேசம் பாதுகாக்கப்படட்டும் சுவாமி ராஜா. இந்த எல்லா நன்மைகளுக்காகவும் உம்முடைய பாதபடியில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். முற்றிலுமாய் சுவாமி ராஜா எல்லா கஷ்டங்களிலிருந்தும் எங்களை நீக்கி இந்திய தேசத்திற்கு ஒரு மறுமலர்ச்சியை, ஒரு புத்துணர்ச்சியை கர்த்தாவே, ஒரு புது பொலிவை கர்த்தாவே, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நிறைவாய் தரும்படி எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்பின் தெய்வமே. ஆமேன். துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவே என்றே ஒரு அழகான அர்த்தம் நிறைந்த ஒரு பாடலை நாம் பாட கேட்போம். துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜபம் நிறைந்த நேரம் தந்தார். வேதம் நிறைந்த
இதயம் தந்தார். ஜெபம் நிறைந்த நேரம் தந்தார். கண்ணீர் நிறைந்த கண்கள் தந்தார். கருணை நிறைந்த கரங்கள் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. வியாதி நேரத்தில் வல்லமை தந்தார். சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தார். வியாதி நேரத்தில் வல்லமை தந்தார். சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தார். கைவிட்ட நேரத்தில் ஜீவன் தந்தார். ஆரோக்கிய நேரத்தில் அடக்கம் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார். பார்வை நிறைந்த தூய்மை தந்தார். மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார். பார்வை நிறைந்த தூய்மை தந்தார். சிந்தனை நிறைந்த ஊழியம் தந்தார். செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தார். சத்தியம் நிறைந்த சபை தந்தார். சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தார். சத்தியம் நிறைந்த சபை தந்தார். இயேசுவில் நிறைந்த ஞானம் தந்தார். ஒளி நிறைந்த வழி திறந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரம தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான கால வேலைக்காக மறுபடியும் நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டும் நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து வந்த மாபெரும் கிருபைகளுக்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியைப் போல காத்தீங்கப்பா. ஆலயத்திற்கு வர முடியாவிட்டாலும் சுவாமி, வீட்டிலிருந்து வண்ணமாக நம்முடைய ஆராதனைகளை கலந்து கொண்டு ஜெபிக்க, நம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் கொடுத்திருக்கின்ற மாபெரும் கிருபைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தின் பாதுகாப்பிற்காக, தேசத்தின் ரட்சிப்புக்காக, தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. எங்கள் தேசம் ரட்சிக்கப்படத்தக்கதான கிருபையை நீர் கொடுக்க முடியாது ஜெபிக்கும். அதற்கென்று இந்த நாட்கள் நடைபெறுகிற அனைத்து ஊழியங்களுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ரேடியோ மூலமாய், தொலைக்காட்சி மூலமாய், படக்காட்சி மூலமாய், அன்று DWR மூலமாக, அன்று யூடியூப் மூலமாக நடைபெறுகிற அனைத்து ஊழியங்கள் மூலமாக நீர் ஆசீர்வதித்து ஆத்துமாக்கள் சந்திக்கப்பட்டு ரட்சிக்கப்படத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்வோம் என்று கெஞ்சுகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அனைத்து மிஷனரி இயக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒவ்வொரு மிஷனரி இயக்கத்தின் சார்பிலும் அனுப்பி ஆங்காங்கே பணி செய்து கொண்டிருக்கின்ற அருமையான மிஷனரிகளுக்காக, குடும்பங்களுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சுதேச மிஷனரிகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அவருடைய பொருளாதார தேவைகளை கர்த்தர் இந்த நாட்களை சந்தித்து அவர் மூலமாக ஏறெடுக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே திருச்சபையில் சேரத்தக்கதாக தேவரீர் நீர் கிருபை செய்வோம் என்று கெஞ்சுகிறோம்.
இப்படிப்பட்ட மிஷினரி பணிகளுக்காக எங்கள் திருச்செவன் மக்கள் உற்சாகமாய் கொடுப்பதற்காக நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆறாவது நடக்காவிட்டாலும் அருமையான திருச்செவன் மக்கள் ஊழியத்திற்கென்று உதாரணத்துமான கொடுத்த ஈகைக்காக நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படிப்பட்ட மிஷினரி பாரத்தை எங்கள் திருச்செவன் பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கிறீர், நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆலயத்திற்கு வராவிட்டாலும் சந்தா காணிக்கும் மற்ற எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதன் மூலமாக எங்கள் திருச்சபை கர்த்தர் ஆசீர்வதித்து திருச்சபையில் இருக்கின்ற அன்று ஆத்ம பாரம் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். அருமையான திருச்சபையின் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை இந்த நாட்களை சந்திக்கும்படியாய், ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. படிக்கிற பிள்ளைகளுக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். பாடசாலைகள் கல்லூரியில் திறக்கப்படாத நிலையிலும் ஆண்டவர் வானொலி மூலமாக காணொலி மூலமாக பாடம் நடந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதன் மூலமாக எங்கள் பிள்ளைகள் பாடங்களை கற்று ஆண்டவரை விரைவிலே தேர்வு எழுதுவதற்கு வேண்டிய கிருபையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். விரைவிலே கல்லூரிகள் பள்ளிகள் எல்லாம் திறக்கப்படத்தக்கதாக தேவரின் கிருபை செய்ய வெஞ்சிக்கிறோம். தடைகளை அகற்றி உங்களுக்கு முன்பாக செல்கிறார் என்ற இருக்க வார்த்தையின்படி எல்லா தடைகளையும் என் தேவனாய் கர்த்தர் அப்புறப்படுத்தி விரைவிலே ஆலயங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் திறக்கப்பட்டு அதன் மூலமாக ஆராதிக்க தொழுது கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் திருச்சபையுடைய குடும்பங்களுடைய ஒவ்வொருடைய பொருளாதாரத்தையும் கர்த்தர் இந்த நாட்களை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சிறு தொழில் செய்கிறவர், வியாபாரம் செய்கிறவர், தொழில்கள் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. படித்து முடித்து வேலைக்காய் காத்திருக்கிற அநேகர் உண்டு சுவாமி. அவருக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை என் தேவனாய் கர்த்தர் கட்டடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதே போல் திருமணத்துக்காய் காத்திருக்கிற அருமையான பிள்ளைகள் உண்டு, ஒழுங்குபடுத்தியிருக்கிற திருமணங்களுக்கு உண்டு சுவாமி. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நீர் செய்ய வேண்டும் என்று கெஞ்சுறோம். எல்லா தடைகளும் நீங்கி விரைவிலே செய்யத்தக்கதான கிருபை தாரும். கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற அநேக குடும்பங்கள் உண்டு சுவாமி. ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்க அநேக மக்கள் உண்டு சுவாமி. கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் பிள்ளைகள் கர்த்தாவின் சுதந்திரம் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி நீரே அவருடைய கற்பத்தின் கனியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இன்னும் விசேஷமாக எங்கள் கிராம சபைகளுக்காக நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிராம சபையில் உள்ள அனைத்து மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், அவருடைய பொருளாதார தேவைகளை சந்திக்கும்படியாய், அவர்களோடு உடைய கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வேலை செய்கின்ற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அன்றாடம் வேலை செய்கிறவர்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஏழைகள் ஆண்டவரை படுகிற எல்லா உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்கி ஒவ்வொருவருக்கும் தேவையான நன்மைகளையும் கிருபைகளையும் கட்டிட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படிப்பட்ட காணொலி மூலமாக ஒளிபரப்புவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற எங்கள் குருவானவருக்காக, ஒரு குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இதற்கென்று அருமையாய் கொடுக்கின்ற திருச்செவன் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆலய பணிவிடை செய்கிற அருமையான சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் சபை கமிட்டியாருக்காக, சபையில் உள்ள மூப்பொருளுக்காக, வயதானவர்களுக்காக, வீட்டில் இருக்கிறவர்களுக்காக வேண்டிய பலனை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையாக இருப்பாய் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி முதிர் வயதில் வீட்டில் இருக்கிற அருமையான பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த அன்று பதிவு செய்கின்ற அருமையான தம்பிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இவ்விதமாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாட்களில் ஆசீர்வதித்து இந்த வாரம் முழுவதும் உடைய சமூகம், உடைய பிரசன்னம் எங்களோடும், எங்களுக்கு அருமையான குடும்பங்கள், பிள்ளைகள் யாவரோடும் கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அறிவிப்புகள். இந்த வாரம் நாம் சொல்ல வேண்டிய மகிழ்விக்கும் மன்னா வசனம் எசேக்கியேல் இறைவாக்கினர் நூல் 36ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எசேக்கியேல் 36:25. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். வருகின்ற வாரத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மரணவசனம் ஏசாயா 6வது அதிகாரம் 3வது வசனம். ஐசாயா சாப்டர் 6:3. ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். நாம் இணைந்து இந்த வசனத்தை சொல்லுவோம். ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இந்த வாரம் பிறந்த நாட்கள் மற்றும்
திருமண நாட்களை காண்பவர்கள் 14/6 திருமதி ஜே தங்க புஷ்பம், 15/6 திருமதி டி சுகன்யா ஏஞ்சல், டி தமிழ்செல்வி, திருமதி எஸ் மெட்டில்டா, பி பென்சி ஜெஸ்லின், 16/6 திருமதி எப்சிபா மீன்ராஜன், திருமதி ஏஞ்சல் ராணி, திருமதி எஸ்ஆர் செல்வம், 17/6 திருமதி ஜீவா ராணி, 18/6 வி சிரோரா ஜஸ்வினா, 19/6 திரு டி கிறிஸ்டோபர் நான்ராஜ், 20/6 திரு எம் மிக்கேல் ராஜ். திருமண நாட்கள் 16/6 திரு எம் ஆரோக்கியராஜ், திருமதி ஏ ஹேமா ஆரோக்கியராஜ், திரு வி ஜான் ராஜேந்திரன், திருமதி எஸ் பியூலா ஜான்சுராணி, திரு வி ஆல்ஃபர்ட் ஆசிர் சாமுவேல், திருமதி ரோசி பூரண ஹெப்சிபா, திரு தன்ராஜ், திருமதி ரெபேக்காள். 19/6 திரு எஸ் ஞானகுருசாமி, திருமதி ஜி விமலா ஞானகுருசாமி. இவர்களுக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். சகல நன்மையான காரியங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் அருட்கொடைகளுக்கும் உடமாயிருக்கிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, தலைமுறை தலைமுறையாய் நிறைவான ஆசீர்வாதங்களை அருள் செய்கிறவரே, கடந்த ஆண்டுகள் முழுவதும் அன்பார்ந்த பிள்ளைகளை பாதுகாத்து பராமரித்து அவருடைய வாழ்க்கையிலே போதுமானவராக இருந்து வளப்படுத்தினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அருமையான பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம். பிரியமானவர்களே, உங்கள் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கக்கூடிய கிருபைகளை தாரும். இந்த வாரங்களிலே திருமண நாட்களை காணுகிற அன்பார்ந்த திருக்குடும்பத்துள்ள பிள்ளைகளை ஆண்டவர் தாமே தொடர்ந்து ஆசீர்வதித்து, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்ற வார்த்தையின்படியாய் அவருடைய கைகளின் பிரயாசங்களை சாப்பிடவும், உடைய அலங்கத்துக்குள் சமாதானத்தை, நிறைவான சுகவாழ்வை தேவரீர் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவர் அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கி புராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக பிறந்த நாட்களை, திருமண நாட்களை காண்கின்ற மாபெரும் ஆயுசு நாட்களை கிருபையாக கொடுத்து, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி கர்த்தரை சேவிக்கிற குடும்பமாக இருக்கக்கூடிய கிருபைகளை நிறைவாய் தந்து வழிநடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமேன். அறிவிப்புகள். சென்ற 2 வாரங்களிலும் கூறின அறிவிப்புகளை நினைப்பூட்டுகிறேன். சந்தா நிலுவை வைத்திருக்கிறவர்கள் 2019, 2020 ஆண்டிற்கான அரியர் வைத்திருக்கிறவர்கள் இந்த மாதம் 21/6/2020 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்குள்ளாக சந்தா நிலுவை வைத்திருக்கிறவர்கள், ஏல பாக்கிகளை வைத்திருக்கிறவர்கள் கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 2020 மற்றும் 2021 நிதியாண்டிற்கான சந்தா வாக்கு கொடுப்பதற்கான கடைசி நாள் இம்மாதம் 30/6/2020 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்குள்ளாக 2020-21 நிதியாண்டிற்கான சந்தா வாக்கு ஏதாவது ஒரு மாதத்திலாவது, ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதங்களில் ஏதாவது ஒரு மாதத்திலாவது நீங்கள் வாக்கு கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சபையுடைய மக்கள் திருச்சபைக்கு வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட போதும் அறிவிப்புகளை கேட்டு உடனடியாக நீங்கள் சங்க பணங்களையும் ஏல பாக்கியங்களையும் கொடுத்து வந்திருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். திருச்சபையுடைய குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக காணிக்கைகளை கொடுத்து திருச்சபையுடைய குடும்பங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் அருட்கொடைகளுக்குடமாயிருக்கிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த கடினமான சூழ்நிலைகள் இருந்த போதிலும் திருச்சபையுடைய குடும்பங்கள் அறிவிப்பு கொடுத்தவுடன் திருச்சபையிலே வந்து படைக்க முடியாத சூழ்நிலையிலும் பலர் சங்க பணங்களையும் மிஷனரி பணங்களையும் கொடுத்து உதவினருக்காக நன்றி செலுத்துகிறோம். சாத்தூர் தூய பவுல் திருச்சபையுடைய குடும்பங்களை கர்த்தர் தொடர்ந்து பேர் பேராய் குடும்பமாய் ஆசீர்வதித்துள்ளும்.
உடைய வியாபாரங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். வெளி மாநிலங்களிலே வெளிநாடுகளிலே தங்கியிருக்கிற எங்களுடைய திருச்சபையுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீரே துணையாளராக இருந்து அவர்களை ஆற்றி தேற்றி பாதுகாத்தருளும். எங்களுடைய திருச்சபையுடைய குடும்பங்களிலே நீர் தந்திருக்கிற புதிய குழந்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிறந்திருக்கிற குழந்தைகளை கூட பார்க்க முடியாத சூழ்நிலையிலே வேதனையோடு இருக்கிற பெற்றோர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே வேதனைகளை நீக்கி இந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி தனிமையிலே வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் இருக்கிற சாத்தூர் தூய பவுல் திருச்சபையுடைய எங்களுடைய குடும்பங்களுக்கு நீர் ஆறுதலின் தெய்வமாய் ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் துணையாளராக இருந்து அவருடைய இல்லங்களையும் அவருடைய இல்லங்களுக்குள்ளே சமாதானத்தையும் சுகவாழ்வையும் நிறைவாய் தந்து வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். சுகவீனமாக இல்லங்களிலே இருக்கிறவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு மன்றாடுகிறோம். யாரிடத்தும் பகிர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலையிலே வியாதியின் அகோர தாக்கத்தால் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னீர். ஆண்டவர் தாமே அவருடைய சுகத்தை நிறைவாய் கொடுத்து அவர்களை எல்லா விதங்களையும் வளப்படுத்தியருளும். கைகளில் பிரயாசங்களை நிறைவாய் சாப்பிடக்கூடிய கிருவிகளை தாரும். அவருடைய தலைமுறைகளை ஆசீர்வதித்துள்ளும். அவர்கள் செய்கின்ற வியாபாரங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். புதிய இல்லங்களுக்கு சென்றிருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம். அவருடைய அலங்கத்துக்குள் சமாதானத்தை சுகவாழ்வை தாரும். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி தருகிறான் வார்த்தையின்படியாய் தனிமையின் சூழ்நிலை இருக்கிறவர்களுக்கு நீர் போதுமானவராயிருந்து ஆற்றல் படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலங்களில் எங்களுடைய பிள்ளைகள் தங்களை தொடர்ந்து புதிய கல்வி ஆண்டிற்குள்ளாக இல்லங்களிலிருந்து ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கும் திருமறையின் வசனங்களோடு தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கும் நீரே கொடுத்திருக்கிற நேரங்களை பயன்படுத்த நிறைவான ஞானத்தை கொடுத்து வழிநடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவாய் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நம்மை ஆயத்தப்படுத்துகின்ற வகையிலே பாமாலையின் 206வது பாடலை நாம் பாடுவோம். கர்த்தர்தாம் எங்கள் துர்க்கமும் அரண் பலனுமாமே என்கின்ற பாமாலை அருமையான மார்ட்டின் லூத்தர் அவர்களால் இயற்றப்பெற்ற பாடல். பாமாலையன் 206வது பாடல். பாடலின் இறுதியிலே கர்த்தருடைய வார்த்தையை அருளுரையாக நாம் கேட்போம். கர்த்தர்தாம் எங்கள் துர்க்கமும் பரம்பலமுமாமே உண்டாகி கர்த்தனை தாயும் போக்குவரவர் தாமே புல்லாங்கனின் சீனம் இப்போது மாவிஷம் துஷ்டமும் சுதாயும் அணிந்து ஊருமும் மிகப்புவியும் எதற்கு நாங்கள் வந்தவர் இன்னிச சக்தி யாத்தோ எங்களுக்காய் வேறொருவர் போசெய்வதற்கே பத்தோர் ஆர் இயேசு கிறிஸ்துதான் ஆயிந்த பலவான் ஆம் எங்கள் ரட்சகர் சேனாபதியவர் ஜெயி பரவர் தாமே வீழுந்தவரும் பேய்களால் புவினி ரொம்பினாலும் பயப்படும் கர்த்தாவினால் எதிர்த்து நிற்கக்கூடும். ஓ இருளின் பிரபு சிறினாலும் அது நசுக்கப்பட்ட தள்ளும் தீர்ந்ததே
ஆதரிக்கும் மாற்றார்கள் யாவையும் ஜீவனா ஏதானும் வாங்கினால் கேடாமோ இராஜ்யம் வல்லோ எங்களுக்கே கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான இறைமக்களே, சாத்தூர் தூய பவுல் திருச்சபையுடைய குடும்பங்கள் அனைவருக்கும் இந்த காணொளி காட்சியின் வாயிலாக எனது வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலே நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி, முதலாவது திருமறை பாடமாக நாம் படிக்க கேட்ட யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் முதல் 12 வசனங்களிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை இந்த காலை வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு முன்னதாக தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நம்மோடு பேசவும் தொடர்ந்து அவருடைய திருவுள சித்தத்தை அறிந்து செயல்படவும் நமக்கு வழிகாட்டுதலை தருவாராக. ஜெபம் செய்வோம். எங்களோடு பேசுகிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலகட்டங்களிலே இன்னும் அதிகமாக உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் நம்பி விசுவாசித்து நிற்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எல்லா சூழ்நிலைகளுக்கும், எங்களுடைய வாழ்க்கைக்கும் தேசத்துக்கும் பொருந்துகிறதாய், அது போதுமானதாய், எங்களை ஆற்றல் படுத்தக்கூடியதாய் வழிகாட்டுகிறதாக இருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாரத்தின் பகுதிகளை, நிகழ்வுகளை புரிந்து கொள்ள தூய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவிலும் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த கொடிய கோவிட்-19 என்கின்ற வைரஸ் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதற்கும் மிகப்பெரிய ஒரு பயத்தை, பொருளாதார வீழ்ச்சியை இந்த வைரஸ் கொடுத்து விட்டது. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு காலகட்டங்களிலும் பற்பல விதமான கொடிய வைரஸ்கள், வியாதிகள், கொள்ளை நோய்கள் வந்தன. ஒரு பகுதிக்கு வந்து மற்றொரு பகுதிக்கு அந்த வைரஸ்கள், கொள்ளை நோய்கள் வராமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த சூழ்நிலை மாறி உலக முழுவதற்குமான மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது. ஒரு குறிப்பிட்ட நாட்டிலே, பகுதிகளிலே நோய் என்று சொன்னால் மற்ற நாட்டிற்கு நாம் சென்று பிழைத்து கொள்ளலாம். ஆனால் பூமியின், உலகத்தின் கடைசி பரியந்தத்திற்கும் இந்த வைரஸ் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது. விஞ்ஞானிகள் இந்த வைரஸை குறித்தும் அதனுடைய எடையை குறித்தும் சொல்லுகிற போது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. ஒருவேளை இந்த உலகத்தை வீழ்த்த வேண்டுமென்றால், மற்ற மனிதர்களை வீழ்த்த வேண்டுமென்றால் வல்லமை நிறைந்தவர்களாக, பலம் நிறைந்தவர்களாக, அதிக எடை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த கண்ணுக்கு தெரியாத வைரஸ், விஞ்ஞானிகள் சொல்லுகின்ற கணக்கின்படி இதனுடைய எடையானது 1 மில்லிகிராமை 1000ஆக பகுத்தால் அதுதான் இந்த கோவிட்-19 என்கின்ற கொடிய தொற்று வைரஸினுடைய எடை என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் எவ்வளவு மிக 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 மிகவும் சிறிய ஒரு வைரஸ் என்று பாருங்கள். 1 மில்லிகிராமை 1000ஆக பகுத்தால் அந்த 1000ஆக பகுத்ததனுடைய 1 பங்குதான் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதனுடைய தாக்கமும் இந்த வைரஸினுடைய விளைவும் மிக 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 பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தி இருக்கிறது. வைரஸ் மிக 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 சிறியது, ஆனால் மிக மிக பெரிய ஒரு விளைவு எல்லா சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கும், அரசாங்கத்தில் இருக்கிறவர்களுக்கும், பாமர மக்களுக்கும், பணக்காரர்களுக்கும்,
படிக்காதவர்களுக்கும், ஏழ்மையின் சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கும், அரண்மனையில் இருக்கிறவர்களுக்கும், குடிசையில் இருக்கிறவர்களுக்கும் என்று சொல்லி எல்லா நிலைகளிலும் இது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இந்த பாதித்த சூழ்நிலையிலே இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களோடு என்னோடு என்ன வார்த்தையை சொல்லி நம்மை ஆற்றல் படுத்த விரும்புகிறார் என்றால், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தின் வாயிலாக ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த கால வேளையிலே அவருடைய மன்னாவை தர விரும்புகிறார். விடுதலை பயண நூல் என்று அழைக்கப்படுகிற யாத்ராகமம், எக்ஸோடஸ் chapter 6 verse 6 and 7. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளிலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். உங்களை விடுவிக்கிற தேவனாகிய கர்த்தர் நான். இந்த 6வது வசனத்திலும் 7வது வசனத்தில் பார்க்கிற போது சுமைகளை நீக்குவேன், உங்களை விடுவிப்பேன், உங்களை ஓங்கின கையினாலும் மகா தண்டனைகளிலிருந்து மீட்பேன் என்று சொல்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற உண்மையுள்ள ஆண்டவர், ஜீவனுள்ள ஆண்டவர், அவர் விடுதலையை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் God is a God of liberator. He liberated us in various circumstances and various struggles. நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுக்கின்ற ஆண்டவர். இந்த மாபெரும் நம்பிக்கை, அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் இந்த முழு உலகத்தையும் அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 19, 22 வசனங்களை நாம் படிக்கின்ற போது அறிந்து கொள்கின்றோம். சிருஷ்டியானது மிகப்பெரிய ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் இந்த தேசத்தில் கிறிஸ்துவ மக்கள் மிக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். எதற்காக? எப்போது ஆலய கதவுகள் திறக்கப்படும், எப்போது நாம் அவரை ஆராதிக்க சொல்லுவோம். ஏனென்றால் கிறிஸ்தவ ஆராதனையானது கார்ப்பரேட் வர்ஷிப், கூட்டாக தொழுது கொள்ளுகின்ற ஒரு ஆராதனை. இட் இஸ் நாட் இண்டிவிஜுவல் வர்ஷிப். இது தனிப்பட்ட ஒரு ஆராதனையாக திருச்சபைகளில் அல்ல, ஒரு கூட்டாக சமுதாயமாக ஏறெடுக்கின்ற ஒரு ஆராதனை. சிருஷ்டியானது மிகப்பெரிய ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அதே போல நாமும் காத்து கொண்டிருக்கிறோம். சிருஷ்டியானது கற்ப வேதனைப்படுகிறது. அதே போல ஆலய ஆராதனைகளை இழந்திருக்கிற நீங்களும் நானும் மனதிலே, இருதயத்திலே அதிக வேதனைகளோடு வழிகளோடு இருக்கிறோம். இந்த கால வேளையிலே விடுதலை ஆக்குகின்ற ஆண்டவர் எவற்றிலெல்லாம் நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார் என்று சொல்லி யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அவர் கொடுக்கிற விடுதலை ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு விடுதலை. இட் இஸ் ஹோலிஸ்டிக் லிபரேஷன். இஸ்ரவேல் மக்களை யாகுவே ஆண்டவர் விடுதலையாக்கினாரே, அவர் எப்படிப்பட்ட விடுதலைக்கு நேராக அந்த மக்களை வழிநடத்தினார். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம், எக்ஸோடஸ் chapter 3 verse 7. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் இந்த முழு உலகமும் கூக்குரலிட்டு கொண்டு இருக்கிறது. இந்த முழு உலகத்திலும் ஒவ்வொரு நாளும் இந்த வைரஸினுடைய கொடிய தாக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்ட வகையிலே
மருத்துவர்கள், விஞ்ஞானிகள், சுகாதார பணியாளர்கள் இவர்களுடைய ஞானத்திற்கு மேலாகவும் இந்த வைரஸுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. ஆகவேதான் விஞ்ஞானிகள், மருத்துவர்கள் இதற்கு அதிகமாக பயந்து அச்சுறுத்தலோடு தங்களுடைய சேவைகளை செய்வதை கூட மிகுந்த பயத்தோடு செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக இறை பணியாளர்களும் பயந்த சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். எப்படிப்பட்ட விளைவுகளை இன்னும் திருச்சபையுடைய மக்கள் மத்தியிலே ஏற்படுத்துமோ என்கின்ற மிக பெரிய ஒரு அச்சம் இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. இந்த 7வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டேன், ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் படுகின்ற வேதனை. ஆளோட்டிகள் என்று சொன்னால் அடிமைகளை, இஸ்ரவேல் மக்களை அடிமைகளாக்கி வேலை வாங்குகிறவர்கள். இவர்கள் பண்ணுகின்ற செயல் நிமித்தமாக அவருடைய சத்தம், அவருடைய வேதனை, அவருடைய உள்ள குமரல்கள் என்னுடைய செவிகளிலே எட்டிற்று என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான திருச்சபையுடைய மக்களே, இன்றைக்கு முழு தேசமும் கூக்குரலோடு இருக்கிறது. முழு தேசத்திலும் அநேக இழப்புகள், முழு தேசத்திலும் இறந்தவருடைய உடல்களை புதைக்க இடமில்லாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற ஒரு ஆறுதலான ஆற்றல் நிறைந்த வார்த்தை, நான் உங்களை விடுவிப்பேன், நான் உங்களை விடுவிப்பேன். இஸ்ரவேல் மக்களுடைய அடிமைத்தனத்தை பார்ப்பதற்கு முன்னதாக இந்த விடுதலை பயணத்திலே, விடுதலையிலே விளங்கின 3 காரியங்களை இந்த கால வேளையிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். விடுதலையின் ஆண்டவர் அவர் முழுமைப்படுத்தப்பட்ட விடுதலையை தருகிறார். அந்த விடுதலையில் விளங்கின 3 காரியங்கள். முதலாவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், விடுதலையில் விளங்கின இறை சித்தம். விடுதலையில் விளங்கின காட்ஸ் பிளான், இந்த லிபரேஷன் ஆஸ்பெக்ட். என்ன கடவுளுடைய திட்டம்? இந்த அடிமைத்தனத்தை புரிந்து கொள்வதற்கு முன்னதாக, இந்த 3ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்வதற்கு முன்னதாக கர்த்தர் ஆபிரகாமோடு பேசின வார்த்தைகளை நினைவு கூற வேண்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 15 verse 13. அங்கு ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உத்தரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஆபிரகாமிடத்திலே சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததியார் 400 வருஷம் உத்தரப்படுவார்கள். இங்கே இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக்கப்படுகிறார்கள். கொடுமையான வேலைகளை செய்ய உட்படுத்தப்படுகிறார்கள். அடிமையாக சிறைப்பட்டு வாழுகிறார்கள். இந்த விடுதலை வாழ்வுக்கு முன்பதாக அடிமை வாழ்விலே அந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் கூக்குரலையும் நாம் புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் ஆபிரகாமோடு பேசின வார்த்தைகளை நினைவு கூற வேண்டும். இட் இஸ் ஆல்ரெடி ப்ரீ பிளான்ட் இன் காட்ஸ் வில். கடவுளுடைய சித்தத்திலே, அவருடைய பரிபூர்ணமான திட்டத்திலே ஏற்கனவே நன்கு முடிவு செய்யப்பட்ட ஒரு காரியம். தற்செயலாக நடந்த சம்பவம் அல்ல அடிமைத்தனம். கர்த்தர் ஆபிரகாமோடு சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததியார் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள். விடுதலையில் விளங்கின இறை சித்தத்தில் முதலாவதாக நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? கடவுளுடைய வாக்கு. ஆண்டவருடைய வாக்குறுதி மாறாதது, அதை யாரும் மாற்ற முடியாதது. இன்றைக்கு நீங்களும் நானும் சந்தித்து வருகின்ற மிகப்பெரிய அச்சுறுத்தலான காரியங்களிலே
ஆண்டவருடைய வாக்கை நினைவு கூற அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய வாக்குறுதியை நினைவு கூற அழைக்கப்படுகிறோம். பல வல்லரசு நாடுகளிலே ஆலயங்கள் ஆராதிப்பதற்கு பதிலாக விற்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. பல வல்லரசு நாடுகள் ஆலயங்களை தங்களுடைய சொந்த ஞானத்தின் மூலமாக, பணபலத்தின் மூலமாக விற்றுவிட்டார்கள். ஆராதிப்பதற்கு இடமில்லை. ஆண்டவருடைய வாக்கை நாம் நினைவு கூற அழைக்கப்படுகிறோம். விடுதலை பெற வேண்டுமென்றால் நீங்களும் நானும் let us back to the Bible, let us back to God's word. கடவுளுடைய வார்த்தைக்கு நேராக திருப்பப்பட வேண்டும். ஏன் இப்படிப்பட்ட அடிமைத்தன வாழ்வு? ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனிடத்திலே அடிமைகளாக வேலையாட்கப்படுகிறார்கள், கொடுமைகளாக அவர்கள் வேலை செய்யப்படுகிறார்கள் என்றால் ஆண்டவர் அவருடைய வாக்கை ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். உன்னுடைய சந்ததியார் உபத்திரப்படுவார்கள். ஏன் உபத்திரவம்? ஆண்டவருடைய நியமங்களையும் ஆண்டவருடைய கட்டளைகளையும் ஆண்டவருடைய வழிமுறைகளையும் தெரிந்தும் இஸ்ரவேல் மக்கள் அதை செய்யாமல் போய்விட்டார்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனம். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படி அவர்கள் மேல் விசாரணைக்காரனை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்கு பித்தோம், ராம்சேஸ் என்னும் பண்டசாலையை பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழகி பெருகினார்கள். இஸ்ரவேல் மக்கள், ஆண்டவருடைய சுதந்திரமாய் வாழக்கூடிய மக்கள் ஒடுக்கப்பட்டார்கள், நசுக்கப்பட்டார்கள், மிகவும் வேதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வாக்கை, அவருடைய வார்த்தையை நினைவு கூற அழைக்கப்படுகிறோம். ஏசாயா 42வது அதிகாரம் 3வது வசனத்திலே ஆண்டவர் நம்மை ஆற்றல் படுத்தி இந்த கால வேளையிலே உங்களோடு என்னோடு பேச விரும்புகிறார். ஏசாயா 42:3 நான் படிக்கிறேன். அவர் நெறிந்த நாளனை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நெறிந்த நாணலை முறியாத ஆண்டவர், மங்கி எரிகிற திரியை அணைக்காத ஆண்டவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் இந்த வாழ்வை, இந்த லாக்டவுன் பீரியடை முடித்து முழுவதுமாக விடுதலை பெறுவதற்கு உட்படுத்துகிறார். விடுதலையில் விளங்கின இறை சித்தம் முதலாவது நமக்கு நினைப்பூட்டும் பாடம் ஆண்டவருடைய வார்த்தையை நினைப்பூட்டுகிறது. இரண்டாவதாக, விடுதலையில் விளங்கின இறை சித்தத்திலே ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரமல்ல, ஆண்டவருடைய நேரத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டவருடைய நேரம், காட்ஸ் டைம், அவருடைய நேரம். இந்த கால வேளையிலே ஆண்டவரே உம்முடைய நேரம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. நற்செய்தி பகுதிகளிலே நீங்கள் படிக்கின்ற போது மை டைம் ஹேஸ் நாட் எட் கம், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்வதை பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, அவருடைய திருமண காரியங்கள், வியாபாரங்கள், இன்னும் பற்பலவான தேவைகளிலே ஆண்டவருடைய நேரம் வர நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்திலே அங்கு ஆண்டவர் கடவுளுடைய நேரத்தை குறித்து சொல்வதை பார்க்கிறோம். யாத்ராகமம் எக்ஸோடஸ் 12:41 and 51 நான் உங்களுக்காக படிக்கிறேன். 430 வருஷம் முடிந்து அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகளெல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. verse 51, அன்றைய தினமே. பொது மொழிபெயர்ப்பிலே இந்த அன்றைய தினமே என்கின்ற பதமானது அதே நாளில் என்று போடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமோடு சொன்ன வாக்கு என்ன? உன்னுடைய சந்ததியார் 400 வருஷம் எகிப்திலே உபத்திரப்படுவார்கள்.
இங்கு 430 வருஷம் என்று இருக்கிறதே என்று நீங்கள் கேட்கலாம். 30 ஆண்டுகள் யோசேப்பை அறியாதே பார்வோன் இருந்தபோது அவர்கள் முதல் 30 ஆண்டுகள் சுகமாக வாழ்ந்தார்கள். யோசேப்பை அறிந்த ஒரு பார்வோன் வாழ்ந்த காலகட்டங்களிலே இஸ்ரவேல் மக்களுக்கு பாடுகள் இல்லை, உபத்திரவங்கள் இல்லை, துன்பங்கள் இல்லை. ஆனால் யோசேப்பை அறியாதே பார்வோன் வந்தார். அந்த காலங்கள் 400 வருஷம். 30 வருஷம் சுகமாக வாழ்ந்த காலங்கள், 400 வருஷம் சுமைகளாக, அடிமையிலாக, நசுக்கப்பட்ட, வேதனைப்பட்ட, கூக்குரலை அதிகமாக உயர்த்தின காலங்கள். கடவுளுடைய நேரம், கடவுளுடைய நேரம் வந்தவுடனே நாம் விடுதலையாக்கப்படுவோம். ஒன்று அவருடைய வாக்கு, மற்றொன்று அவருடைய நேரம். இந்த இரண்டிற்காக முழு தேசமும் தேசத்தின் மக்களும் தாழ்மையோடு, கருத்தோடு, பொறுமையோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஒரு நாட்டிலே ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசருக்கு கிளி வளர்ப்பதென்றால் மிகவும் பிடித்தமான ஒரு காரியம். ஒரு அழகான கிளியை தன்னுடைய இல்லத்திலே வளர்த்து வந்தார். அந்த கிளிக்கு தேவையான உணவுகளை எல்லாம் அவர் கொடுத்து நன்கு பராமரித்து வந்தார். நாட்கள் சென்றது. இந்த அரசர் அரண்மனைக்கு எப்போதெல்லாம் வந்து அமர்கிறாரோ அப்போதெல்லாம் இந்த கிளி விடுதலை வேண்டும், விடுதலை வேண்டும், விடுதலை வேண்டும் என்று சொல்லி சத்தத்தை உயர்த்தி கத்த ஆரம்பித்தது. உடனே இந்த அரசர் தான் சாப்பிடுகிற போது இந்த கிளி சொன்னது விடுதலை வேண்டும் என்று சொல்லி. தான் உறங்கிக் கொண்டிருக்கின்ற போது, நித்திரை செய்கின்ற போது விடுதலை வேண்டும் என்றது. உடனே அரசர், தூங்கினவர் உடனே எழுந்திருந்து தூக்கத்தை தன்னை டிஸ்டர்ப் ஆக்கிவிட்டதே என்று சொல்லி வேதனையோடு இருந்தார். இதை என்ன செய்வதென்று தெரியவில்லை. உடனே மந்திரியை அழைத்து இந்த கிளியை இந்த கூட்டுக்குள் இருந்து வெளியே அனுப்பிவிடு, இது விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. எப்போது நான் உணவு அருந்துகிற போதும் உறங்குகிற போதும் என்னை தொந்தரவு செய்கிறது. ஆகவே இதை அனுப்பிவிடு என்று சொன்னார். அரசர் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மந்திரி கூண்டிற்குள் பூட்டப்பட்டிருந்த நிலையில் இருந்த இந்த கிளியை அனுப்பிவிட்டார். பல மாதங்கள் ஆனது. பின்னர் இந்த கிளி மீண்டுமாக அரசருடைய அரண்மனைக்கு வந்தது. இந்த அரசருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. விடுதலை வேண்டும், விடுதலை வேண்டும் என்று சத்தத்தை உயர்த்தினது. ஆகவே இதை அனுப்பினோம், பிறகு ஏன் வந்தது என்று சொல்லி இந்த கிளியை பார்த்தார். கூண்டிற்குள் செல்ல வேண்டும், கூண்டிற்குள் செல்ல வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்தது. இந்த சத்தம் உறங்குகின்ற போதும் உணவருந்துகின்ற போதும் எழும்பிக் கொண்டே இருந்தது. மீண்டுமாக இந்த கிளியை கூண்டிற்குள்ளே வைத்தார். ஆனால் இப்போதோ அதை பூட்டவில்லை. அந்த கூண்டிலே பூட்டு எதுவும் போடாமல் உள்ளே அடைத்து விட்டார். நாட்கள் சென்றது. கிளி அந்த கூண்டிற்குள் இருந்து பூட்டுங்கள் என்னை, பூட்டுங்கள் என்னை சொல்லி கத்த ஆரம்பித்தது. அரசர் என்ன செய்வதென்று தெரியவில்லை. அது சுதந்திரமாக வரட்டும், சுதந்திரமாக எப்போது வேண்டுமானாலும் சொல்லட்டும் என்பதற்காக இந்த கூண்டிற்கு பூட்டு போடாமல் வைத்திருக்கிறோமே, இதை ஏன் இந்த கிளி புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது என்று சொல்லி தொந்தரவு தாங்காமல் மீண்டுமாக அந்த கூண்டில் பூட்டை வைத்து பூட்டிவிட்டார். பல மாதங்கள் ஆனது. மீண்டுமாக இந்த கிளி விடுதலை வேண்டும், விடுதலை வேண்டும், விடுதலை வேண்டும் என்றது. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையின் பல சூழ்நிலைகளிலே ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற விடுதலையை நாம் முழுமையாக அனுபவிக்காததால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் கொடுத்த சுதந்திரத்தை, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை, ஆண்டவர் கொடுத்த வழிமுறையை, விதிமுறைகளை, கட்டளைகளை அவர்கள் கடைபிடிக்காமல் அடிமைத்தனத்திற்கு உட்பட்டார்கள். மீண்டுமாக அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து திரும்புகிறார்கள். இதை நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே நாம் அதிகமாக படிக்கிறோம். இந்த கால வேளையிலே விடுதலையில் விளங்கின இறை சித்தம்
2 காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. ஒன்று, ஆண்டவருடைய வாக்கை நினைவு கூற வேண்டும். ஆண்டவருடைய நேரத்திற்கு முழுமையுமாய் காத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய நேரமும் அவருடைய வாக்கும் மாறாதது, அது நிச்சயமாய் நிறைவேறக்கூடியது. இரண்டாவதாக, இந்த யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நீங்கள் படிக்கின்ற போது அங்கு ஒரு காரியத்தை விடுதலையின் அடிப்படையிலே நான் சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். என்ன காரியம்? விடுதலையில் விளங்கின இறை பராமரிப்பு. முதலாவது நாம் கற்றுக்கொண்டோம், விடுதலையில் விளங்கின இறை சித்தம். இரண்டாவதாக, விடுதலையில் விளங்கின இறை பராமரிப்பு. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். அங்கே விடுதலையில் விளங்கின இறை பாதுகாப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் கொடுக்கின்ற பாதுகாப்பு, பராமரிப்பல்ல, பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அது வெந்து போகாமல் இருந்தது. இந்த முட்செடியின் வாயிலாக ஆண்டவருடைய பாதுகாப்பை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த முட்செடியின் வாயிலாக ஆண்டவர் ஒரு ஆழமான உண்மையை மோசேக்கு கற்றுத்தருகிறார். இந்த முட்செடியை போலத்தான் இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறார்கள். முட்செடிக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். கிராமங்களிலே அதிகமாக வளரக்கூடிய ஒரு மரம் அல்லது செடி என்று சொன்னால் இந்த முட்செடி தான். இது யாரும் விரும்பி வளர்க்காத ஒரு காரியம். அது எதற்கும் உதவாது. அதை வெட்டி கறி போடுவதற்கு மாத்திரமே பயன்படுத்த முடியும். இஸ்ரவேல் மக்கள் பயனில்லாதவர்களாக பல சூழ்நிலையிலே வாழ்ந்து விட்டார்கள். முட்செடியானது ஒரு பலவீனத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் பலம் நிறைந்தவர்களாக இருந்தாலும் பாவத்தின் நிமித்தமாக அவர்கள் பலவீனமானார்கள். ஒருவேளை இன்னைக்கு பல சூழ்நிலைகளிலே தேசம் முழுமைக்கும் பலவீனப்படுத்தப்படுகிறது. ஒரு புறத்திலே இராணுவத்தை கொண்டு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல், மறுபுறத்திலே கொடிய வைரஸ், மற்றொரு புறத்திலே புயல், மற்றொரு புறத்திலே காட்டுத்தீ, மற்றொரு புறத்திலே வெட்டுக்கிளி, மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் மனித சமுதாயத்திற்கு இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. முட்செடி பலவீனமான ஒரு முட்செடி. இந்த பலவீனமான முட்செடி என்ன செய்திருக்க வேண்டும்? என்ன நடைபெற்றிருக்க வேண்டும்? இந்த முட்செடி பற்றி எரிகிற போது அது என்ன செய்திருக்க வேண்டும்? சாம்பலாகி ஒன்றுமில்லாமல் போயிருக்க வேண்டும். ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுகிறது? அக்கினி ஜுவாலையாக ஜுவாலித்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. வெந்து போகாமல் இருந்தது என்றால் முட்செடியில் விளங்கின ஆண்டவருடைய வல்லமை, முட்செடியில் விளங்கின ஆண்டவருடைய வல்லமை இந்த பலவீனமான இஸ்ரவேல் ஜனங்களை பலம் நிறைந்தவர்களாக ஆண்டவர் மாற்றுகிறார். வல்லமையற்ற மக்களை வல்லமை நிறைந்தவராக நம்முடைய ஆண்டவர் மாற்றுகிறார். 146வது சங்கீதத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். சங்கீதம் 146 7, 8, 9 வசனங்கள். Psalm number 146 verse 7, 8 and 9. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார்,
மடக்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். துன்மார்க்கரின் வழியையோ அவர் கவிழ்த்து போடுகிறார். நம்முடைய ஆண்டவர் எந்தெந்த சூழ்நிலைகளெல்லாம் நம்மை விடுதலையாக்குகிறார். ஒருவேளை பலவீனமான சூழ்நிலையா, ஆண்டவரால் நிச்சயமாக நம்மை பலப்படுத்த முடியும். ஆண்டவரால் நிச்சயமாக நம்மை ஆற்றல் படுத்த முடியும். வியாபாரத்தில் மிகவும் பலவீனமான சூழ்நிலையிலோடு இருக்கிறோமோ, குடும்ப உறவுகளிலே மிகவும் பலவீனமான நிலை இருக்கிறதா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலவீனமான நிலையா, முச்சடியின் வாயிலாக ஆண்டவர் கற்றுத்தருகிற உண்மை, ஒருவேளை முச்சடி அக்கினியாக பட்சிக்கலாம், ஆனால் வெந்து அழிந்து போகாது. ஏனென்றால் அவர் மங்கி எரிகிற தீயை அணையாத ஆண்டவர். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் ஒளியேற்றுவார். இன்றைக்கு அநேக அமெரிக்க தேசத்திலே வெளிநாடுகளில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சம் இருக்கிறது. என்ன அச்சம்? தங்களுடைய வேலை இந்த கொடிய கோவிட்-19 தொற்று மூலமாக பறிபோய்விடுமோ, நாம் இந்த தேசத்தை விட்டு செல்ல வேண்டியது இருக்குமோ என்கின்ற மிகப்பெரிய ஒரு அச்சம். இந்த அச்சத்தின் நடுவிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஆண்டுடைய வார்த்தைகளை கொடுப்போம். அவர் நிச்சயமாய் நம்மை ஆற்றல் படுத்துவதற்கு, விடுதலையாக்குவதற்கு, நம்மை வல்லமை உடையவர்களாக மாற்றுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பாடுகளின் ஊடாக சென்றார், கஷ்டங்களின் ஊடாக சென்றார், வேதனைகளின் ஊடாக சென்றிருக்கிறார். ஆகவே நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிறபடியால் அவர் நமக்கு பலன் தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி செய்து அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த முச்செடி பலவீனமான ஒரு செடி. இஸ்ரவேல் மக்கள் பல சூழ்நிலைகளிலே ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார். இந்த காலை வேளையிலே இந்த முழு உலகத்தையும் இந்த விடுதலை வழங்குகிற ஆண்டவர் பாதுகாப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. அருளுரைக்கு முன்பதாக பாமாலைய 206வது பாடலை நாம் பாடினோமே, அந்த பாடல் மாற்று நூத்தர் அவர்களால் இயற்றப்பட்ட ஒரு பாடல். அந்த பாமாலை கீதத்திலே மிகவும் ஆழமாக அர்த்தம் நிறைந்து எவ்வாறு ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். முச்செடியின் வாயிலாக இஸ்ரவேல் மக்களுக்கும் மோசேக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். என்னுடைய வல்லமை குறைந்து போகவே இல்லை, என்னுடைய ஆற்றல் குறைந்து போகவே இல்லை. இந்த காலை வேளையிலே அவருடைய வல்லமையை நாடுவோம், நம்பி விசுவாசிப்போம். ஆண்டவர் நம்மை முழுவதுமாக விடுதலையாக்குவார். மூன்றாவதாக, இந்த விடுதலையிலே விளங்கின இறை சுதந்திரத்தை யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் நாம் பார்க்க போகிறோம். விடுதலையில் விளங்கின ஆண்டவருடைய தரிசனம். முதலாவதாக நாம் கற்றுக்கொள்ளோம் விடுதலையிலே விளங்கின ஆண்டவருடைய சித்தம், விடுதலையிலே விளங்கின ஆண்டவருடைய பாதுகாப்பு. மூன்றாவதாக விடுதலையிலே விளங்கின ஆண்டவருடைய தரிசனம். என்ன தரிசனம்? விடுதலை அடைந்து எதற்காக இஸ்ரவேல் மக்கள் வர வேண்டும்? ஆண்டவர் மோசேயினிடத்திலே சொல்லுகிறார், என் ஜனங்களை ஆராதிக்க அனுப்பிவிட வேண்டும். மோசேயே, நீ பார்வோனிடத்தில் போய் சொல்லு, அதிகாரத்திலே இருக்கிற பார்வோனிடத்திலே போய் சொல், என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க வர வேண்டும். ஆண்டவர் இந்த விடுதலை வாழ்வின் மூலமாக, விடுதலை கொடுப்பதின் வாயிலாக ஒரு தூர காட்சி பார்வையை, ஒரு தரிசனத்தை மோசேயின் வாயிலாக கொடுத்து அனுப்புகிறார். பார்வோனிடத்துக்கு போய் என்ன சொல்ல வேண்டும்? என் ஜனங்களை ஆராதிக்க
அனுப்பிவிட வேண்டும். இட் இஸ் அ கிரேட்டஸ்ட் டாஸ்க். இது மிகப்பெரிய ஒரு லக்கு, ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் இஸ்ரவேல் மக்களை பார்வோன் அடிமைகளாக வைத்து வேலை வாங்கி கொண்டிருக்கிறான். அவன் நசுக்கி கொண்டிருக்கிறான். இஸ்ரவேல் மக்கள் ஒரு அப்ரஸ்ட் அண்ட் சப்ரஸ்ட் அண்ட் மார்ஜினலைஸ்ட் அண்ட் டீஹியூமனைஸ்ட் கம்யூனிட்டியாக இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலிருந்து அவர்கள் ஆராதிக்க வர வேண்டும். இன்றைக்கு 12 வாரங்களாக நம் ஆலய கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் பல மாதங்கள் கூட ஆகலாம். திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெறுவதற்கு குறைந்தது இன்னும் 6 மாதங்களுக்கு மேலாக ஆகலாம். இந்த ஒரு கடினமான சூழ்நிலைகளிலே வேதனையோடு இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு விடுதலை தருவேன், நீங்கள் என்னை ஆராதிக்க வருவீர்கள். எகிப்திலே இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை தனிப்பட்ட நிலைகளிலே ஆராதித்திருக்கலாம். அந்த ஆராதனைக்கு எந்த விதமான எதிர்ப்புகளும் வந்ததாக திருமறையிலே ஆதாரங்கள் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வழிமுறையின் அடிப்படையிலே, இறை வழிமுறையின் அடிப்படையிலே ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு கார்ப்பரேட் வர்ஷிப். இந்த இஸ்ரவேல் மக்கள் முழுவதுமாக ஆண்டவருக்கு பண்டிகையை கொண்டாட வேண்டும், ஆராதிக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் இந்த விடுதலையிலே ஒரு தரிசனத்தை மோசேயிடத்திலே கொடுத்து அனுப்புகிறார். அதுதான், என் ஜனம் என்னை ஆராதிக்க வேண்டும். இந்த வேத பகுதிகளிலே நீங்கள் அடிக்கடி படிக்கின்ற ஒரு வசனம் தொடர்ச்சியாக வருகிறது. 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நான் படிக்கிறேன். எக்ஸோடஸ் 4:23. எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன் என்று சொல்கிறார். தொடர்ச்சியாக எதற்காக இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வர வேண்டும்? அவர்கள் என்னை ஆராதிக்க வேண்டும். In order to worship him, in order to worship Yahweh God. நீங்களும் நானும் விடுதலையோடு ஆண்டவரை ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த விடுதலையில் விளங்கின தரிசனத்திலே 2வது ஒரு பெரிய பகுதிதான் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம். எக்ஸோடஸ் chapter 3 verse 8. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியருமாயிருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். மோசேயிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்திலிருந்து என்னுடைய ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவரை ஆராதிப்பார்கள். அவர்கள் ஆராதிக்க வர வேண்டும். அது மாத்திரமல்ல, என்னுடைய தரிசனம் முழுமையடையவில்லை. என்னுடைய தரிசனம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். That is the ultimate of God's vision and the plan. இதுதான் கடவுளுடைய பரிபூர்ணமான தரிசனத்தில் இருந்த ஒரு மாபெரும் சிறப்பு. என்னுடைய ஜனங்களை விடுதலையாக்கப்பட்டு நான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு அவர்களை கொண்டு சேர்ப்பேன். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் என்றால் என்ன? வளமையான செழிப்பான ஒரு இடத்திலே நான் இஸ்ரவேல் மக்களை கொண்டு வருவேன். ஏனென்றால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். நீங்களும் நானும் விடுதலையோடு ஆராதிக்கிற போது ஆண்டவர் இந்த இழந்த சூழ்நிலைகளில், இழந்த வியாபாரத்திலே, இழந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, திருமண காரியங்களிலே, கல்விகளிலே,
இன்னும் பற்பல நிலைகளிலெல்லாம் இவைகளையெல்லாம் நாம் இழந்திருக்கிறோமோ, இவைகளையெல்லாம் அடைய முடியாமல் இந்த லாக்டவுன் பீரியடிலே இருந்தோமோ, அவைகளெல்லாம் மீட்டு இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வாறு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அழைத்து சென்று ஆசீர்வதித்தாரோ, அதே போல இந்த கானானியரும் எபூசியரும் எமோரியரும் இருக்கிற சுற்றி இருக்கிற மக்களிடத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் நம்மை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியமான ஒரு காரியம். இந்த கால வேளையிலே விடுதலையின் ஆண்டவர் தருகின்ற 3 காரியங்களை நாம் பார்த்தோம். 1, அவருடைய சித்தம். 2, அவருடைய பாதுகாப்பு. 3, அவருடைய தரிசனம். இந்த 3 காரியங்களை இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலே நாம் புரிந்து கொள்வோம், ஏற்றுக்கொள்வோம், அதற்கு முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய திருச்சபையும் முழு உலகத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கண்களை மூடி கர்த்தரை பார்ப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நீர் விடுதலையாக்குவீர் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர். இந்த சூழ்நிலைகள் விடுதலையாக்கப்படும், மாற்றப்படும் என்று சொல்லியிருக்கிறீர். உம்முடைய வாக்குறுதிகளை, உம்முடைய நேரத்தை முழுமையாக நாங்கள் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அதற்கு காத்திருக்க பலன் தாரும். விடுதலையில் விளங்கின உம்முடைய சித்தத்தையும் விடுதலையிலே இருந்த உம்முடைய பாதுகாப்பையும் இந்த காலவேளையிலே எங்களுக்கு தாரும். பாதுகாப்பற்ற இந்த உலகத்தில் கண்ணுக்கு தெரியாத வைரஸோடு போராடி கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையிலே எங்களால் அல்ல, உம்மாலே இந்த முழு உலகத்தையும் பாதுகாக்க முடியும், பராமரிக்க முடியும். தமிழகத்தின் 4 மாநிலங்கள் மிகவும் மோசமடைந்திருக்கின்ற சூழ்நிலைக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரீர், இந்த மக்கள் மீது உம்முடைய காருண்யத்தையும் இரக்கத்தையும் அன்பையும் பொழிந்தருளும். அவர்களை ஆசீர்வதியும். எப்படி பலவீனமான இஸ்ரவேல் மக்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு அழைத்து வந்தீரோ, அதே போல உம்முடைய தரிசனத்திலே எங்களை நீ ஆசீர்வதித்து வழி நடப்போம். அருமையாக இந்த கால வேளையிலே யாரெல்லாம் இந்த காணொளி காட்சியின் வாயிலாக கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறார்களோ, அவருடைய துக்கத்தை மாற்றியுள்ளும். அவர்களை நிறைவான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த பிதாவே. ஆமேன், ஆமேன். கீர்த்தனையன் 19வது பாடல். பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி மனமே என்கின்ற கீர்த்தனை பாடலினை நாம் இணைந்து பாடுவோம். கீர்த்தனையன் 19. பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி
ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரம தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான வேலைக்காக மறுபடியும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இம்மட்டும் நீர் எங்களை வழிநடத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆலய ஆராதனைக்கு வர முடியாவிட்டாலும் வீட்டிலிருந்த வண்ணமாக காணொளி மூலமாக நிகழ்ச்சிகளை கேட்கவும் உடைய வார்த்தைகளை கேட்கவும் நீர் கொடுத்துக்கின்ற மாபெரும் கிருபைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கேட்ட விடுதலை நற்செய்திக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளில் கூட கர்த்தாவே, தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் நடக்கின்ற கொள்ளையிலிருந்து ஒரு விடுதலையை என் தேவனாய் கர்த்தரை சீக்கிரமாய் கட்டிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் சர்வ வல்லமை உள்ளவர், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை கர்த்தாவே. ஏற்ற வேளையிலே கர்த்தர் இந்த விடுதலை தந்து ஆண்டு எங்கள் தேசமும் உலகமும் சேவமாய் இருக்கத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்வோம் என்று கெஞ்சிறோம். இந்த கொரோனா வைரஸ் மூலமாக இருக்கின்ற எல்லா உபத்திரவங்களையும் எல்லா பாதிப்புகளையும் கர்த்தர் முற்றிலுமாய் நீக்கி ஆண்டு நாமத்தை நீ மயப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேளுங்கள் என்று சொன்னீரே அப்பா, நாங்கள் கேட்கிறதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திற்காக விசேஷமாக ஆண்டவரே, சென்னை பட்டணத்திற்காக அதிகமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதிகமாய் தொடர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டிருக்கிற வைரஸை கர்த்தர் முற்றிலுமாய் நீக்கி ஒரு பரிபூர்ண விடுதலையை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் மாவட்டத்துக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தந்து சீக்கிரமாக நாங்கள் உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள ஆலயத்திற்கு வந்து உம்மை துதிக்கவும் உம்மை ஸ்தோத்தரிக்கவும் திருப்பந்திகளை பங்கு பெறவும் நீர் எங்கள் வழிநடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். வீட்டிலிருந்து வண்ணமாக இந்த வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்பழிந்து உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்யணும் என்று கெஞ்சிறோம். மறுபடியும் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வீட்டில் இருக்கிற சுவீனமாய் பலவீனமாய் இருக்கிற மக்களுக்கு கர்த்தர் வேண்டிய சுகம் பலன் தந்து நீ வழிநடத்தும்படியாக எனக்கு ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளையும் கூட கர்த்தர் ஆசீர்வாதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த விதத்திலும் எந்த விதமான தொற்றுமைகள் திருச்செயல் மக்கள் அணுகாதபடி தேவனுடைய கிருபை இரத்த கோட்டைக்கு மூடி மறைத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சகலத்தை நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் எடுத்தும் துதி கனமாய் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். வலுவாதபடி உங்களை காக்கவும் மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோടെ உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. நாம் யாவரும் இணைந்து நிறைவு கீதமாக கீர்த்தனை பாடல் எண் 229 வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள் என்ற பாடலை அர்ப்பணிப்போடு பாடுவோம். கீர்த்தனை பாடல் எண் 229. சேனை நாங்கள் இயேசுவின் சேனை நாங்கள்
மேலுயர்த்துவோம் மேலுயர்த்துவோம் அதை மேலுயர்த்துவோம். வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள் இயேசுவின் சேனை நாங்கள். வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள். சங்கீதக்காரனோடு இணைந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு இருக்க கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.